Hi everyone. Anonymity question paper so far last 4 செட்டை நான் கம்பேர் பண்ணிட்டு இந்த வருஷம் எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், அது எது இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா மெஷ் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், செகண்ட் இம்பார்ட்டன்ஸாக நோடல், தேர்டு கேசிஎல், அதே மாதிரி ஏசி சர்க்கியூட் கொடுத்து கேட்குறதும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆர்எல்சி சர்க்கியூட். ஸோ இந்த வாட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் வந்துட்டு மெஷ் அனாலிசிஸ்ல இருந்தும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய சின்ன சப்டிவிஷனாக கேசிஎல் அந்த மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி அதோட சாய்ஸாக வந்துட்டு நோடல் கேட்கலாம். அதே மாதிரி பார்ட் சியில் வந்து ஆர்எல்சி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது வந்து யூனிட் 1ல இருந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து டிசி ஜென்ரேட்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். செகண்ட் கொஸ்டினாக வந்து டிசி மோட்டார். டிசி மோட்டரில் பார்த்தீங்கன்னா டார்க் ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் அதோட டைப்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர். அதில் வந்து கோர் ஷெல் டைப்பும் ஸ்குரில் கேஜ் ஸ்லிப் ரிங், இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர். ஸோ இந்த 4 கொஸ்டினுமே இந்த யூனிட்ல வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா வந்துட்டு டிசி ஜென்ரேட்டரில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனும், அதே மாதிரி டிசி மோட்டரில் வந்துட்டு டார்க் ஈக்குவேஷன், இது எல்லாமே 12A-வாகவும் 12B-ல வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மரை வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஆல்டர்னேட்டரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 3. ஸோ யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடும், அதுக்கப்புறம் ஜீனார், பிஜேடி, மாஸ்பெட், ரெக்டிஃபயர்ஸ். ஸோ இந்த வாட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜீனார் இல்லைனா வந்துட்டு பிஜேடியில் வந்துட்டு சிபி இல்லை சிஇ கான்ஃபிகரேஷன், இந்த கோம்போவில் ஒரு கொஷினும், இதோட சாய்ஸாக மாஸ்பெட்டும் ரெக்டிஃபயர்ஸ் சேர்ந்துட்டு ஒரு கொஷினாகவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபோர்த் யூனிட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த கே மேப்பில் எஸ்ஓபியும் பிஓஎஸும் ஸ்டாண்டர்டைசேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா NAND கேட் ரியலைசேஷன், அதுக்கப்புறம் எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் கோட்ஸ், அதுக்கப்புறம் கோட் கன்வர்ஷன், ஃபிஃப்த் ஒன்னா ஃபுல் ஆடர். ஸோ இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட் கன்வர்ஷன் மேபி இருக்கலாம். கோட் கன்வர்ஷனும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு ஃபுல் ஆடர், ஹாஃப் ஆடர், இந்த மாதிரி ஜென்ரலான ஒரு தியரி கொஷினும், இதோட சாய்ஸாக வந்துட்டு கே மேப்பும் NAND கேட் ரியலைசேஷன் இருக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்ட்ஸ் இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது எரர் டிடெக்ஷன் கோட்ஸாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 5. ஸோ யூனிட் 5ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பவர் 3 ஃபேஸ் யூசிங் 2 வாட் மீட்டரும், செகண்டில் வந்து டேட்டா அக்விசிஷன் சிஸ்டமும், தேர்டாக வந்து மூவிங் அயான் இல்லைனா காயில், இந்த 2 கொஷனில் ஏதாவது ஒன்றும், ஃபோர்த் ஒன்னா பிஎம்எம்சி அப்படின்ற கொஷின். ஸோ இதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இயரில் பார்த்தீங்கன்னா பவர் 3 ஃபேஸ் யூசிங் வாட் மீட்டர் அந்த டாப்பிக்கை, இல்லைனா டேட்டா அக்விசிஷன், இல்லைனா மூவிங் காயில், இல்லைனா அயான். ஸோ இந்த 3 டாப்பிக்கில் ஏதாவது ஒரு 2 டாபிக் வந்துட்டு எதிராக சாய்ஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் என்னோட ஓவரால் அனாலிசிஸ். ஸோ இந்த ஆர்டரில் நான் 1 2 3 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்க ஆர்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த 1 2 3 அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்படி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 3 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த 4th டாப்பிக்காக நான் கொடுத்துருக்கத ஃபைனலாக திரும்ப உட்காந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுடைய BEEE எக்ஸாமுக்கு ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணி